வணக்கம் அழகான உள்ளங்களே. இந்த வீடியோவை கடைசி வரை அமைதியோட கேள். என்றால் முடிவில் உனக்குள் ஏதோ ஒன்று மாறி இருக்கும். நம்ம வாழ்க்கையிலே நம்ம கையில் இருக்கிற ஒரே பவர் நம்ம பார்வை, நம்ம ரியாக்ஷன். வெளி உலகம் எதையும் செய்யலாம், ஆனா அதை எப்படி பார்க்கணும் என்று முடிவு பண்றது நம்ம மனசுதான். சில வேளைகள்ல யாராவது ஒரு வார்த்தை சொன்னா மனசு உடைஞ்சு போகும். அதுதான் நம்ம வலிக்கு காரணம் என்று நம்புறோம். ஆனா உண்மையில் அது அவர்களால இல்ல, அது நம்ம மனசு அதுக்கு தர்ற அர்த்தத்தால தான். அந்த வார்த்தை உன்னுள் எங்கோ மறைந்திருக்கும். பழைய வலிய தோட்டா அப்போதான் அது காயமாகும். வெளி உலகம் நம்ம உள்ளதை தான் பிரதிபலிக்குது. வெளியில் நடப்பது ஒரு கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடி நம்மளை இன்னும் குணமடையாத புண்களை காட்டுறது. வாழ்க்கையில உன்னை பாதிக்கிறது நிகழ்வு இல்ல, அதை பற்றிய உன் பார்வைதான். ஒருத்தன் தோல்வி அடைந்தா அவன் நான் முடியாதுன்னு சொல்றான். மற்றொருத்தன் அதே தோல்வியிலிருந்து எழுந்து இது ஒரு பாடம்னு சொல்றான். நிகழ்வு ஒரே மாதிரி, ஆனா பார்வை மாறுறது. அதான் பார்வையின் சக்தி. நம்ம மனசு ஒவ்வொரு சம்பவத்துக்கும் அர்த்தம் கொடுக்குது. ஒரே விஷயத்தை ஒருத்தன் துன்பம் என்று சொல்றான், மற்றொருத்தன் அதையே வளர்ச்சி என்று பார்க்கிறான். நீ வாழ்க்கையை எப்படி பார்க்கிறேன்னு தான் உன் வாழ்க்கை எப்படி மாற்றப் போகிறது என்பதை தீர்மானிக்குது. நீ கவனிச்சு பாரு, நம்ம வாழ்க்கையில் கடினமான அனுபவங்கள் தான் நம்மை வலிமையாக்குது. அவை நம்ம அகங்காரத்தை உடைஞ்சு நம்ம உண்மையான உள்ளுணர்வை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. விதை மண்ணில் உடையும் போது வலி வரும், ஆனா அதிலிருந்து தான் புதிய உயிர் பிறக்குது. அதே மாதிரி நம்ம வலி நம்ம உள் மாற்றத்துக்கு தூண்டும். வெளி உலகம் சோதனை கொடுக்குது இல்ல, அது உன்னை வலிமையாக்குது. நீ வாழ்க்கையோட சண்டையிடுற அளவுக்கு துன்பம் அதிகம் வரும். ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அமைதி வரும். ஏற்றுக்கொள்வது என்றால் அது சரின்னு சொல்லுறதில்லை, இதிலிருந்து நான் வளரப் போகிறேன்னு சொல்லுற புரிதல். அந்த புரிதல் வந்தால் எந்த நிகழ்வும் உன்னை உடைக்க முடியாது. வெளி உலகம் நம்ம இருப்பதை பிரதிபலிக்குது. உனக்குள் குழப்பம் இருந்தா வெளியில குழப்பம் தெரியும். உனக்குள் அமைதி இருந்தா வெளியில் எல்லாம் அமைதியாக தோன்றும். நீ மாறணும்னா உன் பார்வை முதல்ல மாறணும். உன்னுள் மாறினா வெளி உலகமே மாறும். நீ ஒரு நொடியாவது நிதானமா யோசிச்சு பாரு. நீ கடந்த காலத்துல அனுபவிச்ச எல்லா வலிகளும் இல்லாதிருந்தா இப்போ இருக்கணும் அந்த ஞானம், அந்த நிதானம் உனக்கு வந்திருக்கும். ஒவ்வொரு துன்பமும் உன்னுள் விழிப்புணர்வை திறக்குது. அதனால துன்பத்துல ஏன்னு கேட்காதி, இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேள். அப்போ அந்த வலி வழிகாட்டியாக மாறும். வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம கையில இல்ல, ஆனா நம்ம மனநிலை முழுக்க நம்ம கையில தான். யாராவது உன்னை காயப்படுத்தினா அவர்களை மன்னியுங்கள். நீ மன்னிச்சது அவர்களுக்காக இல்ல, உன் அமைதிக்காக. அதுதான் உன் உண்மையான ஆற்றல். உன் மனசு ஹீலானா வெளி உலகம் மாறி போய்விடும். யாராவது திட்டினாலும் உன் அமைதி குலையாது. ஏனெனில் நீ வெளி சூழ்நிலையிலிருந்து வாழ்வதில்லை, உன் உள்ளத்திலிருந்து வாழ்கிறாய். அதுதான் உண்மையான வலிமை. அமைதியான மனசுதான் மிகப்பெரிய சக்தி. வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி. நீ சிரிச்சா அது சிரிக்கும், நீ கோபமா இருந்தா அது கோபம் காட்டும். அதனால வாழ்க்கையோட சண்டையிடாதே, அதோட நட்பு பிடி. அப்போ எல்லா துன்பங்களும் அர்த்தம் உள்ளவையாக மாறும். நீ வெளி உலகத்திலிருந்து வாழ்வதில்லை, உன் உள்ளிலிருந்து ஒளி பறக்கும் மனிதன் ஆகிவிடுவாய். அமைதி உன் உள்ளேதான், அதை யாரும் கெடுக்க முடியாது, நீ அனுமதி தராத வரை. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்கு நன்றி.